இப்போ நம்ம கூட இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பி 2022ல ஸ்டேட் செகண்ட் எடுத்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட் உங்க முன்னாடி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த வரக்கூடிய டிஆர்பிக்கு எப்படி படிக்கணும், எந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. அதே போல ஸ்டேட் செகண்ட் எடுத்தது எப்படி அதை பத்தியும் உங்ககிட்ட சொல்ல போறாங்க. இந்த வீடியோவை நல்லா கவனமா பாருங்க. வணக்கம் பச்சையப்பன் சார். வணக்கம் சார். உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்களேன். உங்களுடைய ஊர் என்ன, உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. என் பெயர் ஆர் பச்சையப்பன் சார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் கிராமம். அடிப்படையில ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த முதல் பட்டதாரி சார். உங்களுடைய கரண்ட் பொசிஷன் இப்ப வந்து நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, எந்த ஊர்ல வேலை பாக்குறீங்க, என்னவா வேலை பாக்குறீங்க? கடந்த 2022ஆம் ஆண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து தேர்வில் வெற்றி பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சோமங்கலத்தை சேர்ந்த அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை வேதியியல் ஆசிரியராக தற்போது பணிபுரிந்து வருகிறேன் சார். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க இந்த அரசு பள்ளியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நிச்சயமா சார், நானும் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்ச மாணவர் தான் சார். அந்த வகையில வந்து பார்த்தோன்னா அரசு பள்ளியில வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குன்றது நம்ம படிக்கும் போதும் அதை அனுபவிச்சிருக்கோம். இப்பயும் வந்து பார்த்தோன்னா அந்த நிலையை வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா தொடருது சார். அந்த நிலையில வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம படிக்கும் போது என்ன இருந்ததோ அதை வந்து நம்ம இப்போ உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எளிமையா வந்து பார்த்தோன்னா நம்ம புரிய வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய கோச்சிங் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு சார். கண்டிப்பா. அதாவது உங்களை மாதிரி நல்ல அதிகமான மார்க் எடுத்து வெற்றி பெற்ற ஒரு மாணவர் வந்துட்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தும் போது அந்த மாணவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரிங்க சார். இப்போ அடுத்ததா இந்த டிஆர்பி வெற்றி பெறுவதற்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்னவா இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஒரு தனியார் பள்ளியில வந்து ஒரு ஆசிரியரா பணிபுரிந்தேன் சார். அப்போ வந்து ஒரு 2018ஆம் ஆண்டு வந்து ஒரு டிஆர்பி எக்ஸாம் வந்து அப்போ நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா வந்து அது ஜூன் மாசம் நினைக்கிறேன். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தோன்னா நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தோன்னா டிசைட் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் வந்து தனியார் பள்ளியில வேலை செய்யும் போது நமக்கு ஒரு நிரந்தரமான ஜாப் அது கிடையாது அப்படின்றது முடிவு பண்ணி நமக்கு இது வந்து ஒரு கடைசி வாய்ப்பா நினைச்சு வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சேன் சார். இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஒரு யூனிட் ஓரளவுக்கு வந்து நாங்க படிச்சிருந்தோம். அப்ப அந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நீங்க போட்டு இருந்தீங்க யூடியூப்ல. நாங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். சரி, நம்ம வந்து படிச்சுக்கிறது வந்து கரெக்டு தானா அப்படின்றத நம்ம தேடிட்டே இருக்கும்போது நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா வரும். அப்போ அந்த வீடியோஸ் வரும்போது என்ன இருக்கும்னா அதர் லாங்குவேஜஸ்ல வந்து இருக்கும், இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னா இருக்கும். நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஒரு அரசு பள்ளியில படிச்சதுனால நம்ம படிச்சது எல்லாமே இங்கிலீஷ் மீடியமா இருந்தா கூட, காலேஜஸ் படிச்சது இங்கிலீஷ் மீடியமா இருந்தா கூட நமக்கு சில எல்லா டாபிக்குமே வந்து நமக்கு புரியாது. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தோன்னா தமிழ்ல வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா இருந்தது. அந்த தமிழ்ல வீடியோஸ் இருக்கும்போது உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நாங்கள் எதாச்சும் பார்க்கும்போது எங்களுக்கு அப்போ கிடைச்சது. அப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு 2019 வந்து டிஆர்பி எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தீங்க. அந்த மாடல் எக்ஸாம்ல கண்டக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு அப்போ நீங்க என்ன வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த மாடல் எக்ஸாம்ல வந்து நீங்க 75 மார்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த நடக்கிற எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து வெற்றி பெறலாம் அப்படின்றத சொன்னீங்க. சரி, அப்படி நீங்க என்னதான் அப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது அப்போ வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் நாங்க வந்து அட்டன் பண்ணும்போது ஒரு 78 மார்க் நான் அந்த இடத்துல வந்து எடுத்திருந்தேன் சார். அப்ப எடுக்கும்போது வந்து பார்த்தா ஓகே, இன்னும் நம்ம இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், 78 மார்க் தான் நம்மளால எடுக்க முடியுதோ, சரி பரவாயில்ல அப்படின்ற வந்து பண்ணும்போது 2019 என்னுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரிசல்ட் வந்து 83 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன் சார். அப்போ வந்து என்னுடைய கம்யூனல் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தனியார் பள்ளியில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஜாபையும் நம்ம ரிசைன் பண்ணிட்டோம், வேலையும் கிடைக்கல. ஆனா 1:2ல மட்டும் நான் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருந்தேன் சார். இப்போ வெரிஃபிகேஷன் போகும்போது என்னுடைய பேட் லக் வந்து கிடைக்கல. அப்போ ஆனா என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் அப்போ கிடைச்சிருந்தது. அப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. எல்லாருக்கும் வரக்கூடிய கஷ்டம் தான் நமக்கும் இருக்கும். சரி, நம்மளும் நான் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சாங்க, நமக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிச்சு, நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான் இருந்தது.
அப்போ வந்து ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, என்னடா ஒரு 4 மார்க் தானே போயிருந்தது, நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அவன் சொல்றான். இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, குடும்ப சூழ்நிலை நினைச்சு பார்க்கும்போது. அப்போ என்னுடைய மனைவி கிட்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்க மனைவி வந்து சொன்னாங்க, அதே வார்த்தை தான் சொன்னாங்க. 4 மார்க் தானே போயிருக்கு, அடுத்தது வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம் வருது இல்ல, அதை நீங்க படிக்கலாம் இல்லைங்களா, இன்னும் ஒரு 4 மார்க் போயிருக்கும் போது நீங்க இது வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அதுல வந்து எக்ஸாம் செலக்ட் ஆகலாம் இல்லையா, ஒரு வாய்ப்பு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அப்போ அதனை தொடர்ந்து வந்து நாங்க அப்படியே படிக்கும்போது, சரி நம்ம படிச்சிருக்கோம், 2019 வந்து நம்மளால வந்து வெற்றி பெற முடியல, அதை பாஸ் பண்ணியிருந்தோம், வெரிஃபிகேஷன் போனோம், ஆனா வந்து ஜாப் கிடைக்கல. அப்படின்னும் போது அந்த சமயத்துல நீங்க பாலிடெக்னிக் வந்து கிளாஸ் எடுக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ சரி ஜாயின் பண்ணலாம், ஏன்னா நம்மளால வந்து டைரக்ட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண முடியாது சார். என்னுடைய சுச்சுவேஷன் வந்து டைரக்டா போயிட்டு அங்க ஒரு இடத்துல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி தங்குறதுக்கான வசதி வாய்ப்புகள் வந்து இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னா, குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா, ஏன்னா சென்னை விட்டு நான் வந்து போக முடியாது. அப்போ அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது இடையில வந்து பார்த்தோன்னா என்னுடைய பேட் லக் என்னன்னு தெரியல, கொரோனா வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தோன்னா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து பார்த்தோன்னா கிளியர் ஆகிறதுக்கு 2 வருஷம் வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இடையில வந்து 2021 பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சார். மறுபடியும் வந்து பார்த்தோன்னா 2019 வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 2021 ஆக்சுவலா இப்போ செப்டம்பர் மாதம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சரி ஓகே, அப்போ ஏற்கனவே பாலிடெக்னிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம டிஆர்பி வந்து பார்த்தோன்னா படிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்போது அப்படியே தொடர்ந்து வரும்போது நான் அந்த 2022 டிஆர்பியில் எக்ஸாம்ல வந்து மாநில அளவில் வந்து 2ஆம் இடம் பிடிச்சேன் சார். ஓகே, விரிவா உங்களுடைய 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. சரிங்க சார். அப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்க வந்து இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. அப்ப இந்த பிஜிடிஆர்பில வெற்றி பெற்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன சார் சொல்றது, அதாவது வார்த்தையால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல சார். அதாவது ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அதை விட ஒரு கூடுதல் சிறப்பு வந்து என்னன்னா, மாநில அளவில் வந்து 2nd ரேங்க், பிளஸ் வந்து சிஎம் கையால வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதை விட என்ன சார் மகிழ்ச்சி வேணும்? கண்டிப்பாக. நீங்க வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி கேட்டே இருப்பீங்க, சார் எப்போ ரிசல்ட் வரும், எப்போ போடுவாங்க, எப்போ இவ்வளவு மார்க் கட் ஆஃப் வருமா, இவ்வளவு மார்க் கட் ஆஃப் பாஸ் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி என்கிட்ட வந்து நீங்க கால் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் வந்துட்டு உங்களுடைய நம்பிக்கையை வந்து ஒரு நாளும் வீண் போகாது, உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பா வெற்றி இருக்குன்னு சொல்லி எப்போதும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அதே போல உங்களுக்கு வெற்றி கிடைச்சது. அப்புறமா எத்தனை வருஷ உழைப்புக்கு பின் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு? அதான் சார், கண்டிப்பா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 4 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இலக்கை வந்து அடையிறதுக்கு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது நீங்க 2 வருஷம் கொரோனாவும் அதுல உள்ள ஆட் ஆயிடுச்சு இல்லையா? அது வந்து எல்லாருக்குமே அது வந்து நாடே வந்து பாத்தீங்கன்னா பேண்டமிக்ல இருந்தா நமக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை. கண்டிப்பா. ஓகே, அப்போ 3 வருஷம் நீங்க வந்து தொடர்ந்து உழைச்சிருக்கீங்க. அப்புறமா இந்த வெற்றிக்கான ரகசியம் என்ன? வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணணும் சார். அதாவது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து என்னன்னா, நம்மளால படிக்க முடியுமா, நம்மளால வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்றத வந்து மனநிலையில வந்து இருக்காங்க. ஆனா நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோன்னா யோசிக்கல சார். நமக்கு தேவை ஒரு ஜாப். அந்த ஜாப் வந்து பார்த்தோன்னா அது எத்தனை பேர் வேணாலும் வந்து பார்த்தோன்னா போட்டி போடலாம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை வந்து ஒரு போஸ்டிங் மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த ஒரு இவ்வளோ பேர்ல வந்து நமக்கு வந்து கிடைக்காம போக போதா அப்படின்ற தன்னம்பிக்கையும், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா விடாமுயற்சி, அது ஒரு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க சார். அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டே இருக்கணும், ஏதோ ஒரு வகையில வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்படி அந்த முயற்சி தான் சார் வந்து பார்த்தோன்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான் சார் வெற்றியின் ரகசியம். ஓகே, ரொம்ப நன்றி சார். அதாவது தன்னம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும், விடாமுயற்சி, அதே போல கண்டினியூஸா அந்த பாடத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் நீங்க படிப்பீங்க? இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நாளைய வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ நேரம் படித்தேன்,
என்னென்ன புக்கு படித்தேன், என்னென்ன டெஸ்ட் அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை நம்ம நாளைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.